திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்தில் சிவஞான செங்கோலோற்சவம் ஸ்ரீவலசை குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவிடை மலர்களில் இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்சியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கல்வி காரகனான புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி நண்பர்களே, யாருக்கும் தீங்கு என்பதை கனவிலும் நினைக்காத நீங்கள் யாரை எங்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நன்கு அறிந்து வைத்திருப்பீர்கள். சிக்கனமாக இருந்து லாபத்தை பெருக்குவதற்கு உங்களிடம்தான் வழி கற்க வேண்டும். இனிமையாக பேசு. யாராலும் முடியாத காரியத்தை கூட நீங்கள் சாதுரியமாக முடித்து விடுவீர்கள். எப்படி முடித்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். உங்கள் ராசிக்கு இதுவரை 12ஆம் வீட்டில் ராகுவும் 6ஆம் வீட்டில் கேதுவும் நின்று மிகப்பெரிய பலனை கெடுபலனை தந்திருப்பார்கள். பணம் இல்லாதது போல் இருந்திருக்கும், ஆனால் பணம் வந்திருக்கும். அதுவும் செலவாகி இருக்கும். வெவ்வேறு ஊருக்கு வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு மாதிரி அலைந்து திரிந்து சுற்றி கொண்டு இருந்திருப்பீர்கள். நிம்மதியாக தூங்கியது என்பது கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்களுக்கு நிச்சயம் இருந்திருக்காது. நண்பர்கள், உறவினர்கள் என எல்லோருக்கும் அவமரியாதை ஏற்படுத்தும் விதத்தில் அவர்களுக்கு உங்களால் பெருமை சேர்க்கும்படி இல்லாமல் நீங்கள் நடந்து கொண்டிருந்திருப்பீர்கள். இதற்கெல்லாம் நல்ல காலம் இப்போதுதான் வரப்போகிறது. இனி எல்லாமே மாறப்போகிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வசந்தம் வீசப்போகிறது. செய்ததெல்லாம் வீணானதே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அந்த செய்ததெல்லாம் தான் உங்களுக்கு ஒன்றுக்கு பலவாக இப்போது கைக்கு கிடைக்கப் போகிறது. வருகிற ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டிற்கு ராகுவும் 5ஆம் வீட்டிற்கு கேதுவும் இடமாறப் போகிறார்கள். இதனால் உங்கள் வாழ்வே வசந்தமாக போகிறது. லாப வீட்டில் பாவகிரகமான ராகு வந்து அமர்வதால் உங்களின் லாபம் பன்மடங்கு கூட போகிறது. உங்கள் அறிவாற்றல் வெளிப்பட்டும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். புதிய நண்பர்களின் சேர்க்கை என்பது உங்களுக்கு சமூக வட்டத்தில் நல்ல அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாத கன்னிராசி நண்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பல வழிகளில் உங்களுக்கு மங்கள விழாக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் வெற்றி செய்தியும் உங்கள் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் உங்களை பாராட்ட நீங்கள் புலகாங்கிதம் அடையப் போகிறீர்கள். நீங்கள் எதை கனவு கண்டு கொண்டிருந்தீர்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு உழைத்து கொண்டிருந்தீர்களோ அதற்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பும் வசதியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் நிச்சயம் கிடைக்கும். உங்கள் ஆசைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் இதுதான் என்றாலும் கூட உங்களுக்கு அதனால் இன்னொரு தொல்லையும் காத்திருக்கிறது. நீங்கள் ஊரெல்லாம் உங்களை பாராட்டுகிறார்கள் என்ற நினைப்பில் பொது சேவைகளில் ஊர் விஷயங்களில் அதிகமாக தலையிடுவீர்கள். நான் சொன்னதே சரி என்ற போக்கில் நீங்கள் போகும்போது ஊரில் உங்களுக்கான அவமானம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்கள் வாழ்க்கை உங்கள் வசதியை உங்களோடு வைத்துக்கொண்டு ஊர் சேவைகளில் நீங்கள் பின்னாலிருந்து பணியாற்றுவது மட்டுமே உங்களுக்கு சிறப்பை தரும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு வந்து நிற்கும் கேது பல புண்ணிய செயல்களை உங்களை செய்ய வைப்பான். பல புண்ணிய தலங்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வருவீர்கள். நீண்ட காலமாக போக முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் சென்று வரும் வாய்ப்பு மிக அருகில் இருக்கிறது. சென்று வந்த பிறகு உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற்றத்தையே காணும். திருமணமான கன்னிராசி நண்பர்கள் கணவன் மனைவி உறவில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன சண்டையை ஊதி பெரிதாக்கி விடாமல் இருக்க வேண்டும். அப்படி பெரிதாக்கி விட்டால் அது நீண்டகால பிரிவுக்கு வழிவகுத்துவிடும். உங்கள் குழந்தைகளின் போக்கில் பேச்சில் ஒருவித மாற்றம் ஏற்படும். அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம். ஆனால் நீங்களும் பதிலுக்கு எரிச்சல் பட்டால் உங்கள் குழந்தையின் வாழ்வில் மனதில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டு அது உங்கள் குடும்ப நிம்மதியை குலைத்துவிடும். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 5இல் கேது என்பதால் கெட்ட புத்தி, விபரீத புத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் அதை அப்படியே விட்டு விடுவது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் நல்ல காலம் இப்போது வந்திருக்கிற நேரத்தில் அதை நீங்கள் கெடுத்து கொண்டு விடக்கூடாது. பூர்வீக சொத்தில் உள்ள பங்கு உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும். பொறுமையாக நிதானமாக கையாளுங்கள். புதிய நண்பர்களின் வரவு என்பது குடும்பத்துக்குள் சில சலசலப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். அதை சமாளித்து கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது. தொழில்துறை சார்ந்த கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது இடமாற்றம் என்பது நன்மைகளை செய்யும் காலம்தான் என்று எதிர்பார்க்கலாம்.
உற்சாகத்துடன் நீங்கள் செயல்பட உங்கள் நல்லெண்ணமே உங்களை உயர்வுக்கு கொண்டு சென்றுவிடும். வாதா கடன், வரவேண்டிய பணம், செலவழித்தது போக மீதியுள்ள பணம் எங்கே போனது என்று தெரியவில்லையே, அவர்களிடம் கொடுத்த பணம் வரவில்லையே, இங்கே முதலீடு செய்தேன் அது என்னவாயிற்றோ என்று புலம்பிக் கொண்டிருந்ததெல்லாம் தீர உங்களுக்கு பணம் கை நிறைய வந்து சேரப்போகிறது. தொழிலில் முன்னேற்றம் காணப்போகிறீர்கள். என்ன ஒன்று, புதிய தொழில் தொடங்குவது என்பது சற்று காலத்துக்கு தள்ளி வைப்பது நல்லது. இருக்கும் தொழிலிலும் முதலீடுகள் என்பது மிக குறைந்த அளவில் வைத்து கொண்டால் நல்லது. பெரும் முதலீடுகளை போட்டு விரிவாக்கம் செய்வது என்பது லாபத்தை தொழிலில் முடக்குவது என்பது லாபத்தையே முடக்குவதற்கு சமமாக போய்விடும். எனவே மிக கவனமாக கையாளுங்கள். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்பட போகிறது. அரசாங்கத்தை சார்ந்து உங்கள் தொழில் இருக்குமே ஆனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. ஏனென்றால் உங்கள் லாபம் உங்கள் கைக்கு வராமல் போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் கன்னிராசி நண்பர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. இதுவரை வராமல் இருந்த போனஸ், அரியஸ் போன்ற பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. அலுவலகத்தில் நீங்கள் சொல்வதுதான் சட்டம் என்கிற மாதிரி உங்களுக்கு செல்வாக்கும் கூட போகிறது. வேலையே இல்லை, வேலை தேடினேன் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது இடமாற்றம் நிச்சயம் வேலையை வாங்கி தரும். கன்னிராசி பெண்களுக்கு இந்த ராகு கேது இடமாற்றம் மிக நல்ல விஷயங்களை தான் செய்யும். கணவரின் அன்பு, குடும்பத்தாரின் ஆதரவு, பிள்ளைகளின் பாசம் என எல்லாம் இனிமையாகத்தான் சென்று கொண்டிருக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆசைகள் நிறைவேறும். ஆடை ஆபரணம் பொன் சேர்க்கை உண்டாகும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். என்ன ஒன்று, 5ல் கேது நிற்பதால் உங்கள் கர்ப்பப்பை வயிறு சம்பந்தப்பட்ட உடல் நலத்தில் மிக கவனமாக இருப்பது நல்லது. அடி வயிற்றில் அடிபடாமல் பார்த்து கொள்வது உங்கள் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. கன்னி ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இது பொற்காலம்தான். தேர்வுகளில் வெற்றி, பாராட்டு, பதக்கம் எல்லாம் நிச்சயம் கைக்கு வரும். உடல் நலனில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல், தீய நண்பர்களுடன் சுற்றாமல், வீட்டிலிருந்து பெரியவர்கள் சொல்வதை கேட்டு ஒழுக்கத்தை கடைபிடித்தால் எல்லா வகையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். அரசியல் துறை சார்ந்த கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு இது நல்ல காலம்தான் என்றாலும் கூட பேச்சில் நிதானம் தேவை. ஆணவ போக்கில் பேசாமல் இனிமையாக எல்லோருடனும் பழகி கொண்டிருந்தால் உங்கள் செல்வாக்கு உயர்வதற்கான காலம் இது. தொண்டர்களை மதித்து நீங்கள் நடக்க வேண்டும். செலவுகள் அதிகமாகும். செலவுகளை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் செலவு செய்து கொண்டிருந்தீர்களானால் புதிய பதவி உங்களுக்கு தேடி வரும். புதிய பதவியில் உங்களுக்கு லாபமும் கிட்டும். எனவே தொண்டர்களை அனுசரித்து இனிமையாக பேசி ஆணவம் இல்லாமல் நடந்து கொண்டீர்களானால் கன்னிராசி நண்பர்கள் அரசியல் துறையில் பிரகாசப்பார்கள். கலைத்துறை சார்ந்த கன்னிராசி நண்பர்களே, தேவையற்ற அலைச்சலும் பயணமும் உங்களை ஒரு பக்கம் படுத்தி எடுத்தாலும் கூட உங்களுக்கு புகழும் பாராட்டும் வந்து சேர வேண்டிய காலம் இது. உடன் இருக்கும் நண்பர்களுடன் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பணியாற்றும் ஊழியர்களிடம் ஆணவமாக பேசாமல், அதட்டி பேசாமல், இனிமையாக பேசினால் உங்கள் படம், உங்கள் வெற்றி உங்களுக்கு புகழையும் செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். கன்னிராசி நண்பர்களே, இந்த ராகு கேது இடமாற்றம் என்பது உங்களுக்கு செல்வமும் வசதி வாய்ப்பும் கொண்டு வந்து சேர்க்கும் என்றாலும் கூட 5ல் கேது என்பது உங்களுக்கு கெடுபலன்களை செய்யத்தான் செய்யும். கேதுவின் தீமைகளிலிருந்து விடுபட பரிகாரம், தெய்வ வழிபாடு ஒன்றுதான் வழி. எனவே செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வந்தாலே கேதுவின் கெடுபலன் குறைந்து உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் நிலைபெறும்.